அண்மை செய்தி. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உள்ளிட்ட எக்ஸ்-எம்எல்ஏக்கள் 9 பேர் இன்று தாவேகாவில் இணைகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உள்ளிட்ட எக்ஸ்-எம்எல்ஏக்கள் 9 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் திருப்பூர் MSM ஆனந்தன் இன்று அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் அவரும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் கடலூர் சம்பத் அதிமுகவில் இருந்து விலகி அவரும் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுபோக முன்னாள் எம்எல்ஏக்களும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள். காப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமி, சேகரி முன்னாள் உறுப்பினர் சுந்தர், அதே போன்று சேலம் அதிமுக முன்னாள் உறுப்பினர் விருதுநகர் புத்தூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்ராஜ், விருதுநகர் சாத்தூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன், திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் சிவன் ஏற்பாட்டில் இன்று பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார்கள். 9 அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். மேலும் சிலர் இணையிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.